வணக்கம் நண்பர்களே. வாராகியம்மன் ஜோதிட நிலையம், அடியேன் மூலனூர் முருகேஷ், வேணிக அஸ்ட்ராலஜி வழங்கும் இன்றைய பதிவிலே கோச்சார சனியை பற்றி சில விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கோச்சார சனி நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா? சனி பகவான் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, இதுதான் உண்மை. காலப்புருஷ லக்கணப்படி மகரம் கும்பம் 10-11 கூடிய வீடுகளுக்கு மகரம் கும்பம் ராசியிலே தன் வீடுகளை சொந்தமாக வைத்துள்ளார் சனி பகவான். சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் காலப்புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஜோதிடத்திலே தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று பிரித்துள்ளார்கள். நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று பிரித்தது போலவே தர்மம், கர்மம், காமம், மோட்சம். தர்மம் மேச ராசி, கர்ம ராசி ரிஷப ராசி, காம ராசி மிதுன ராசி, கடக ராசி மோட்ச ராசி, இப்படி 4ஆக பிரித்துள்ளார்கள். மோட்ச ராசியில் தான் சனி பகவானுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் கடகத்திலே உள்ளது. அதே போன்று மோட்ச ராசியான விருச்சக ராசியில் தான் சனி பகவானின் நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் உள்ளது. அதே போன்று மோட்ச ராசியான மீன ராசியில் தான் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இந்த மோட்ச ராசியிலே தான் தன்னுடைய நட்சத்திரங்களை சனி பகவான் கொடுத்துள்ளார். மோட்சம் என்றால் வீடு பேறுதல், விட்டு விலகுதல், மோட்சம் அடைதல், இந்த உலகத்தை விட்டு பிரிதல், இதை குறிப்பிடுகிறது. இதை வைத்துதான் சனி பகவானுக்கு ஆயுள்காரன் என்று முன்னோர்கள் வைத்தார்கள் என்று அடியனுடைய கருத்து. சனி பகவான் சரி, அர்த்தாஷ்ட சனி, ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி என்ற 4 வகையான நிலைகளிலே ஒரு ஜாதகருக்கு சனி நல்லதும் கெட்டதும் கலந்துதான் செய்கிறார். இப்ப உதாரணமாக கடக ராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி நடக்கிறது. பாருங்கள், கடக ராசிக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால்தான் சனி தன் வேலையை பலமாக செய்வார், இல்லை என்றால் செய்ய மாட்டார். இப்பொழுது கடக ராசிக்கு 8லே சனி பகவான் போய்கொண்டிருக்கிறார் என்றால், அந்த கும்பராசியிலே குரு பகவான் இருந்து விட்டால் கோச்சார சனி குரு மேலே போகும் பொழுது வீடு கட்டலாம், புதிய தொழில் தொடங்கலாம், வண்டி வாகனம் எடுக்கலாம், நகை எடுக்கலாம், ஒரு இடம் பத்திரப்பதிவு செய்யலாம், வெளிநாடு போகலாம். இப்படி நல்ல காரியங்களை இந்த சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார். சரி, அந்த அஷ்டமச்சனிக்கு என்ன வேலை? இதை செய்கிறார். அஷ்டமச்சனி என்ன வேலை என்றால், இந்த நிலைகளை அடைவதற்கு ஒரு கஷ்டப்படணும், ஒரு அவமானப்படணும், பொருள் இழப்பு ஏற்படணும், அப்பதான் கிடைக்கும். உதாரணமாக இந்த குரு மேலே, கும்பத்தில் இருக்கும் குரு மேலே சனி போகும் பொழுது ஒரு வேலை கிடைக்கிறது என்றால், அந்த வேலை அவருக்கு பூர்வீகத்தை வெளியே ஒரு டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சென்னை, பெங்களூர் மாதிரி இடத்துல வேலை கிடைச்சிடும். அந்த வேலைக்கு போய் இருக்கிறதுக்கு ஒரு சௌகரியமான நிலையை அந்த சனி பகவான் கொடுக்காது, ஆனால் வேலையை கொடுத்து விடும். அந்த அஷ்டமச்சனியுடைய அந்த செயல்பாடு அப்படித்தான் இருக்கும், ஆனால் அது நல்லதும் செய்யும். இப்பொழுது குரு மேலே சனி போகும்போது இந்த நல்ல காரியங்களும் கண்டிப்பாக செய்யும். அஷ்டமச்சனி பெருசாக அந்த கடகராசியை பாதிக்காது. இதே அந்த சுக்கிரன் கும்பத்திலே இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் போகும் பொழுது, சுக்கிரன் என்றால் ஜவுளி, வாகனம், அழகான வீடு, திருமணம் செய்தல் போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு ஜவுளி தொழில் செய்யலாம், ஒரு சிறப்பான வாகனங்கள் எடுக்கலாம், அத்தை பெண்ணை மணக்கலாம், ஒரு காதல் கல்யாணம் செய்தால் சிறப்பாக போய்கொண்டிருக்கும், ஒரு இடங்கள் வாங்குவது. இந்த சுக்கிரனுடைய காரங்கள் எல்லாம் சனி பகவான் எடுத்து அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுவார். இதுதான் உண்மை. இதே சனி பகவான் புதன் அங்கே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடக ராசிக்கு 8லே கும்பத்திலே புதன் இருக்கிறது என்றால், சனி போகும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? பத்திரப்பதிவு பிரச்சனை வரும், ஒரு இடம் பத்திரப்பதிவு செய்யும் போது சில பிரச்சனைகளை கொடுக்கும், மாமன் உறவுகளில் பகை ஏற்படும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் புதனுடைய காலத்து தமிழே சனி நம்மளுக்கு நெகட்டிவாகவே கொடுத்து கொண்டிருப்பார். சரி, இதே சனி பகவான் கும்பத்திலே போகும் பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு அங்கே செவ்வாய் அமர்ந்து விட்டால், அந்த சனி மேலே செவ்வாய் மேலே சனி போகும்போது சனி செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருப்பதால், செவ்வாய் என்றால் சகோதரனோட உறவு பகையாகும்,
பூர்வீகத்தை பிரிப்பதிலே ஒரு சங்கடங்களை கொடுக்கும். ஒரு காவல் நிலையம் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அந்த செவ்வாய் மேலே சனி போகும்போது விபத்தையும் கூட கொடுக்கும். ரத்த டெஸ்ட் எடுப்பது, விபத்தாவது, சர்ஜரியின் பண்ணுவது, ஹாஸ்பிட்டலில் போய் தங்குவது, இது போன்ற நிலைகளை கொடுத்து விடும். அந்த செவ்வாய் 15 டிகிரியில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த கால ஜாதகத்தில் இந்த சனி பகவான் 15 டிகிரியில் போய் ஒரு 5 டிகிரி விலகிட்டாருன்னா அந்த தாக்கங்கள் இருக்காது. இது துல்லியமாக வேலை செய்யும். அதே சனி பகவான் கும்பத்திலே போகும் பொழுது அங்கே ராகு இருந்து விட்டால் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப ராகு இருந்து விட்டால் என்ன செய்வார்கள்? ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தால் வேலையை விட்டு நின்று விடுவார்கள். ராகு மேல சனி போகும்போது இந்த பேராசைப்பட்டு எம்எல்எம் சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு சீட்டு பிடிப்பது, வெளிநாடு போவது, கிரிப்டோ கரன்சி செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் ஒரு அவமானத்தை கொடுத்தே தீர்வார். அந்த ராகு மேல சனி போகும்போது 30 நாளுக்கு மரணத்தை கொடுக்கும். அந்த பிறந்த கால ராகு எங்க இருக்கிறாரோ அதை வைத்து தான் அந்த காரியம் கரெக்டாக செயல்படும். இதே அந்த சனி பகவான் போகும் பொழுது அங்கே கேது இருந்தால் சனி கேது அந்த ராகுக்கு சொல்லப்பட்ட விதிகளிலே பாதி அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு சன்னியாசி உணர்வு ஏற்படுவது, வெறுப்பு உணர்வு ஏற்படுவது, ஒரு தீர்த்த யாத்திரை போலாம் என்ற எண்ணங்கள் வருவது, இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். இப்படித்தான் சனி தன் சுற்றுவட்ட பாதையிலே ஒரு கிரகத்தை தொடும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த கிரக காரக ரீதியான நன்மை தீமைகளை கலந்து செய்வார் ஒழிய அஷ்டமச்சனி நடக்கிறது, ஏழரை நடக்கிறது, கன்றச்சனி நடக்கிறது என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனியை போன்று கொடுப்பாரில்லை, சனியை போன்று எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. சனி பகவானுடைய அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஏழரை காலத்திலே ஒரு பொருளை கொடுத்து விட்டால் அது 3 தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும் என்பதுதான் உண்மை. அதனால் சனி பகவானை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. சனி பகவான் இப்படித்தான் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார். சரி, சனி பகவான் சனி திசையோ, ஏழரை சனியோ அல்லது கண்டச்சனி, அஷ்டமச்சனி நடக்கும்போது இந்த உறவுகளை விட்டு பிரிந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், கால பைரவரை வணங்கலாம், திருநள்ளாறு போயிட்டு வரலாம், குச்சனூர் போகலாம், கருங்குவளை மலர் வைத்து வழிபாடு செய்யலாம், செருப்பு தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், முதியோர் இல்லத்துக்கு சென்று அன்னதானம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவான் நம்மை காத்து கொள்வார் என்பது 100க்கு 100 உண்மை. சரி நண்பர்களே, அடுத்த பதிவிலே வேறொரு கிரகத்தை பற்றி, கோச்சாரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.